ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்கள் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட நாங்கள் உமக்கு ஆராதனை செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த எங்கள் ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட கூட்டி தந்த உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்கே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோமோ அங்கே நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்லவோ. இந்த நாளில் கூட எங்கள் மத்தியில் உங்கள் வல்லமை வெளிப்படணும்ப்பா. நாங்கள் பாடுகிற, ஜெபிக்கிற, ஆராதிக்கிற, வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பகுதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வாதமாய் மாற்றுங்க ஆண்டவரே. கடிந்த நாட்களெல்லாம் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்த தேவன், உம்முடைய பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். ஆண்டவருடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இப்பொழுதே இறங்கி வருவதாக. அவருடைய கண்களை நீர் திறக்கும்படி, அவருடைய இருதயம் உம்மை ஆராதிக்கத்தக்கதாக மாறும்படி பரிசுத்த ஆவியானவருடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ள நாங்கள் விட்டுவிடுகிறோம். எதிர்கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தரே கிரியை செய்யும். நீ துவக்க நான் முடிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், எங்கள் மத்தியில் கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவருடைய ஆளுகையில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. எழுப்புதல் தீ பரவட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே, எங்கும் பற்றி எரியட்டுமே. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். அறியாமை இருள் விலகி அதிசய தேவனை காண வேண்டும், அறியாமை இருள் நீங்கி அதிசய தேவனை காண வேண்டும், அதிசய தெய்வத்தை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும், கர்த்தர் உம்மை காண வேண்டும். பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும், பாவங்கள் சாபங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும், எங்கள் பாரத தேசத்தில் மறைய வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும்,
கர்த்தர் உம்மை காண வேண்டும். இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். இமய முதல் குமரி வரை என் இயேசுவின் ரத்தம் பாய வேண்டும். என் இயேசுவின் ரத்தம் பாய. கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். சபைகளெல்லாம் தூய்மையாகி சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். சாட்சி வாழ்வு வாழ வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஜனங்கள் அறிவார்களாக. எல்லாரும் கர்த்தரை ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் செய்த எண்ணி முடியாத அற்புதங்கள், அதிசயங்கள், அவர் தந்த ஆவிக்குரிய மாற்றங்கள் எல்லாவற்றுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். தேவாதி தேவனை தொழுது கொள்ளுவேன் என்ற தாவீதை போல நாமும் இந்த நாள் ஆண்டவரை தொழுது கொள்ளுவோம். தேவனுக்கு ஆராதனை செய்வோம். வானம் அவருக்கு சிங்காசனமாக, பூமி அவருக்கு பாதபடியாய் இருக்கிறவரை ஆராதனை செய்வோம். வெளிச்சத்தை வஸ்திரமாய் அணிந்து கொண்டிருக்கிறவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். இருதயத்தின் எண்ணங்களையும் நினைவின் தோற்றத்தை அறிகிறவருக்கு நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையான நாமத்தை, அவருடைய மாட்சிமை பொருந்தின அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபமாக்க கடவோம். ஹல்லேலூயா. பூமியின் எல்லை எங்கு உள்ளவர்களே அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஏழையானாலும் எளியவர்களானாலும் கைவிடப்பட்டவர்களானாலும் யாரானாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகத்தையும் தேவாதி தேவன் பிரசன்னராகி அவர் பிரகாசிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் தந்த உன்னதமான பாதுகாப்புகளுக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் எங்களை கண்ணின் மணி போல காத்த தயவுக்காக கோடானு கோடி நன்றின்னு சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உண்டு. அது எங்களால் விவரிக்கவே முடியாது. ஆயுள் நாட்போதாது. அவ்வளவு அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவருக்கு நம்ம மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன்.
என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். மனித தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனித தோற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே. அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். எல்லாரும் சொல்லுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிக தூணாய் வருபவரே. உம் வார்த்தையின் திருவுணவா வயமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வயமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது உம்மில் மகிழ செய்பவரே, தனிமையை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே. உம் ஆவியினால் தேற்றி எல்லாரையும் அபிஷேகம் செய்பவரே, உம் ஆவியினால் தேற்றி இயேசப்பா அபிஷேகம் செய்பவரே. எல்லாரும் சொல்லுவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். எல்லாரும் அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்க பாரம் எங்களை நிரப்பட்டும். உம்முடைய ஆவியினால் எங்களை நிறைத்து செவையான வழியில் நடத்துகிறவர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை அறிவிக்க எங்களை நிரப்புகிற தேவன், உம்முடைய வார்த்தை தைரியமாய் சொல்ல எங்களை பலப்படுத்துகிற தேவன், தேவையோடும் தாகத்தோடும் வாஞ்சியோடு இருக்கிற ஜனங்கள் நடுவில் ஒவ்வொருத்தரையும் நீர் பயன்படுத்துகிற தேவன், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, பைத்தியக்காரனான மனிதனுக்கு விடுதலை கொடுத்து 10 பட்டணங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தெக்கப்போலி நாட்டுக்கு ஒரு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
தகப்பனே உமக்கு நன்றி நன்றி. எல்லாரும் இந்திய தேசத்தை ஆசீர்வதிப்போம். எங்கள் இந்தியாவை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆட்சியாளர்களை, பிரதமரை, முதலமைச்சரை, அதிகாரத்தில் இருக்கிறவர்களை நாங்கள் பிளஸ் பண்றோம். அவர்கள் ஞானத்தால் நிரப்பப்படுவார்களாக. இந்த கடினமான சூழ்நிலையில அவர்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளும் தேசத்தின் நலனில, ஜனங்களின் ஆசீர்வாதத்திற்கு பிரயோஜனமா இருக்கணும்ப்பா. நிறைய பேர் வேலையை இழந்து, குடும்பங்களில வருமானத்தை இழந்து, கடன்ல தள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமான ஆட்சியா இருக்கட்டும். இந்த கொள்ளை நோயின் தாக்குதல் பரவாதபடி ஆண்டவர் கட்டுப்படுத்த எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இனி ஒரு 3வது அலை வராதபடி ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுவோம். எல்லா மக்களும் பாதுகாப்பா இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கெல்லாம் இந்த நோயின் பரவுதல் தாக்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உடைய வல்லமை வெளிப்படட்டும்பா. ஸ்தோத்திரம். இறங்கும் அந்த வாதை நிறுத்தப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சின்ன பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். வாலிப பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிப்போம். தேசத்துல மாஃபியா கும்பல்கள் தடுத்து நிறுத்தப்படுவதாக. கடத்தல் காரியங்கள் தடை செய்யப்படுவதாக. பிள்ளைகளை கடத்துகிற காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் தடுக்கப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் நடக்கும் கொலைகள், கொள்ளைகள், திருட்டுகள் மாறுவதாக. ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். தேசத்தில் வரும் பயங்கரமான இயற்கை பேரழிவுகளுக்கு எங்கள் நாட்டு மக்களை கர்த்தர் விலக்கி பாதுகாப்பீராக. தகப்பனுடைய ஆளுகையில ஊழியங்களை தருகிறோம். சபைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிராமங்களை தருகிறோம். வட இந்தியாக்களின் குக்கிராமங்களை தருகிறோம். மதமாற்ற தடை சட்டம் உள்ள மாநிலங்களை தருகிறோம். மிஷினரி சங்கங்களை ஆசீர்வதியும். மிஷினரி இயக்க தலைவர்களை ஆசீர்வதியும். உம்மை நம்பி புறப்பட்டு போன மிஷினரிகளை வல்லமையாய் பயன்படுத்தும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். அவருடைய தேவைகளை சந்தியும். எத்தனையோ மிஷினரிகள் ஆண்டவரை தியாகமாக ஊழியம் செய்த பகுதிகளில் ஆண்டவரை இன்னும் எழுப்புதல் வராமல் இருக்கிறது. எழுப்புதலை தாரும். சபைகள் இல்லாமல் மரத்தடிகளில் ஆராதிக்கிற இடங்கள் சபைகளாய் மாறட்டும். வீட்டு சபைகள் திருச்சபை கட்டிடங்களாய் மாறி திரள் ஜனம் ஆராதிக்கிற ஸ்தலமாய் மாறட்டும். எதிர்ப்பை தெரிவித்து தேவ பிள்ளைகளை நீதிமன்றங்களுக்கு, கோர்ட்டுக்கு, ஆண்டவரே அப்பா, காவல்துறைக்கென்று இழுக்கிற மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டும் மண்டை வந்து முழங்கால் படியிட்டு கர்த்தர் தெய்வம் என்று சொல்லுவார்களாக. கர்த்தர் கிரியை செய்யும். சுவிசேஷத்துக்கு அடைக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே கிராமங்கள், பட்டணங்கள், அந்த மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவர்களே கொண்டு செல்லும்படி கர்த்தர் அப்படிப்பட்ட எதிர்ப்பாளர்களை சந்திப்பீராக. ஆண்டவருடைய கைகளில் தருகிறோம். உம்மை அறியாமல் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உம்மை நீங்க வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் வார்த்தை ஆசீர்வதியும். ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 96ஆம் சங்கீதம் 2-3 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 96, 2-3 ஆகிய வசனங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். இந்த பகுதியை நாம் தியானிக்கும் முன்பதாக கண்களை மூடி ஒரு நிமிடம் செபிப்போம். தகப்பனே, இது உம்முடைய வார்த்தை. இது உப்பால் சாரமேற்றப்பட்டதும் கிருபை பொருந்தினதுமாக ஊனையும் கணுக்களையும் வேறு பிரிக்கிறதாக ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதையான வசனமாக இது முளைக்க கர்த்தர் கிருபை செய்யும். இருதயத்தை திறக்கிற கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற மக்களுக்குள் ஒரு எழுப்புதலை கொண்டு வாரும். பேசுகிற அடியானை மறைத்து கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சங்கீதம் 96 சொல்லுகிறது. சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு கடமை உண்டு.
நாம் எல்லா கடமைகளை செய்கிறோம். அதுபோல் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு திருச்சபையில் அங்கமாக வாழுகிற, இயேசுவை பின்பற்றுகிற சீஷர்களாக மாறி இருக்கிற, அவருடைய ஊழியத்தை செய்கிற என்னை போன்றவர்களும் விசுவாசத்தில் வளர்ந்து வருகிற உங்களை போன்றவர்களுமான நாம் அனைவருக்கும் ஒரு கடமை உண்டு. கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை அவர் எப்படி ரட்சிக்கிறார் என்பதை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அறிவிக்க வேண்டும். நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாயிருக்கிறது. ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள் அவருடைய அதிசயத்தை விவரித்து சொல்லுங்கள். அவருடைய அதிசயத்தை எல்லாம் விவரித்து சொல்லணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இது நம்மில் விழுந்த கடமை. இதை நாம் அறிவிக்க வேண்டும். மக்களுக்கு ஆண்டவரை கூறுவது நமது பங்காயிருக்கிறது. நிறைய பேர் இந்த பங்கு இந்த காரியத்தை செய்வதற்கு அவங்க முழங்கால் முடக்கி ஜெபிக்கிறது கிடையாது, அதை போய் சொல்கிறது கிடையாது, அதற்காக ஆர்வமாய் நிற்கிறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிங்கள். அவர் தந்த ரட்சிப்பு நமக்கு எவ்வளோ பெருசு, அதை பெற்ற பொழுது நமக்குள்ள எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதன் மூலம் நாம் பரலோக பிரஜையாய் மாறியிருக்கிறோம். நம் பேர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ற நிச்சயம் நமக்கு வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நாம் தேவ சமூகத்தில் ரொம்ப பயத்தோடும் பக்தியோடும் அவரை நாம் தேட வேண்டும், அவருடைய சந்நிதியில் நாம் வர வேண்டும் என்பது வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு உண்மையான காரியம். வேதத்தில் இந்த அவருடைய ரட்சிப்பை அறிவித்த சிலரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலிருந்து அவருடைய ரட்சிப்பை அறிவித்த தேவ பிள்ளைகள் அநேகரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் ஒரு சிலரை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 28, 29, 30 ஆகிய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இங்கே நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அப்பொழுது அவர் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இங்கே ஒரு சமாரியா பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவளுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவளுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அவளுடைய பாவ வாழ்க்கை ஆண்டவர் உணர்த்தி காட்டுகிறார். அந்த 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவளுக்கு 5 புருஷர்களோடு அவள் வாழ்கிறாள் என்கிறதை குறித்து அவளுக்கு வெளிப்படுத்தி அதிலிருந்து ஒரு விடுதலையை இந்த சமாரிய பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அவள் அந்த ரட்சிக்கப்பட்டு தேவனிடத்தில் வருகிற அந்த நிறைவான சந்தோஷத்தை அவள் பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த பெண் அந்த சமாரியா ஊருக்கு போகிறாள். அந்த ஊருக்கு போய் சொல்கிறார், நான் சொன்ன எல்லாவற்றையும் எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவரை வந்து பாருங்க, அவர் மெசியா தானோ, அவர் ரட்சகர் தானோ. அந்த ஊரில் இருந்த எல்லாரும் அப்பொழுது அந்த 30வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்துக்கு வந்தார்கள். ஆண்டவர்கிட்ட வருவதற்கு ஒரு சமாரிய பெண் காரணமாக இருந்தாள். அவள் வாழ்ந்தது பாவ வாழ்க்கை, இந்த உலகத்துக்கு ஒத்த ஒரு வாழ்க்கை. எப்பொழுது அவளுடைய வாழ்க்கையின் பாவம் ஆண்டவரால் உணர்த்தப்பட்டு அவள் விடுதலை அடைந்தாளோ அந்த சமமே அவள் ஊருக்குள்ளே ஓடி போய் செய்த முதல் காரியம், என்னை மாற்றின ஒருவர் இந்த ஊரில் நிற்கிறார், அவரை வந்து பாருங்க, அவர்கிட்ட வாங்க. சமாரியாவில் தங்கி 2 நாள் ஊழியம் செய்தார்ன்னு பைபிளில் வாசிக்க முடியும். அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த சமாரியாவில் கர்த்தர் செய்த காரியம் 30வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த 30வது வசனம் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். அந்த 30 அந்த சமாரியா பெண் அங்கே சுவிசேஷத்தை அறிவித்ததினால அங்கே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகி ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் 41வது வசனம், அப்பொழுது அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகர் விசுவாசித்து, அநேகர் அந்த இடத்துல விசுவாசித்துக்குள்ளே வந்தாங்க, அநேகர் விசுவாசத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்கணும். இந்த சமாரியா பெண் ரட்சிக்கப்பட்ட அந்த சகோதரி அவங்க தான் ரட்சிக்கப்பட்டேன் அமைதியாக இருக்கலை, அவளுடைய ஊருக்கு போய் ஆண்டவர்கிட்ட அவங்களெல்லாம் கூட்டு வந்தா அவங்க அநேகர் அந்த உபதேசத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. நாமும்
நம்ம ஊரில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், மற்றவங்களை சபைக்கு கூட்டு வரணும், மற்றவங்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கும்படி நம்ம செய்யணும். ஒரு நற்செய்தி கூட்டம் நடக்கணும்னா அவங்களை அறிமுகப்படுத்தி அவங்கள கூட்டு வரணும். நல்ல சுவிசேஷம் அறிவிக்கிற காரியங்களை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். நல்ல கைப்பிரதிகளை, நல்ல பத்திரிகைகளை, நல்ல புஸ்தகங்களை நம்ம அவங்களுக்கு வாங்கி இந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு அறிவிக்கணும். சமாரியா பெண் ஆண்டவருடைய அன்பை சமாரியா நாட்டு மக்களுக்கு அறிவித்தாள். அந்த ஊரில் ஆண்டவர் தங்கி ஊழியம் செய்தார். அநேகர் ஆண்டவர் பக்கம் திரும்பினதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நம்மை குறித்து என்ன? நாம் இந்த நாட்களில் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம். எப்படி நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்தேன், குடிவெறியிலிருந்து, கொடிய உலகத்தின் பாவத்திலிருந்து, சிந்தை போராட்டத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றேன்னு நம்முடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர்களும் அதே சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் நிச்சயமாக விடுதலை அடைந்து ஆண்டவர் பக்கம் வருகிறதை நாம் பார்க்க முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே ஒரு சிறு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. இவளை சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு சீரியாவுக்கு கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியான அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியர்களில் அவங்க புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு பெண்ணை சிறை பிடித்து கொண்டு வந்தாங்க. இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஒரு சீரிய தேசத்திலிருந்து ஒரு படை வந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சின்ன பொண்ணை அவங்க கைதியாக பிடிச்சிட்டு போன பெண்ணானவள் இந்த நாகமானுடைய வீட்டில் வேலைக்காரியாக இருக்கிறா. அவங்க நாகமானுடைய மனைவிக்கு அவள் பணிவிடைக்காரியாக இருக்கிறா. பாத்திரங்களை கழுவுவது, வீட்டை பெருக்குவது, இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சிட்ருக்கிறா. அவளுக்கு இஸ்ரவேலின் தேவனை குறித்தும் தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சுகம் கொடுக்கிறதை குறித்தும் அவளுக்கு தெரியும். அவள் அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்று அவள் அந்த செய்தியை சொல்லுகிறார். எப்பா, இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியில் எஜமான் இருக்கிறாரு, இவர் ஆண்டவருடைய ஊழியக்காரரிடத்தில் போய் ஜெபம் பண்ணினா இவருக்கு சுகமாகிறோன்னு இந்த சின்ன பெண் சொல்கிறா. இந்த சின்ன பெண்ணை அடிமையாக இருக்கிற அப்பா அம்மாவை விட்டு பிரித்து இவளை அடிமையாக கூட்டு வந்திருக்கிறாங்க. அந்த சின்ன பெண் ஒரு சின்ன வேலை தான், அடிமை வேலை. நீங்கள் எந்த இடத்துல வேலை பார்த்தாலும், ஒரு மம்டி வேலைக்கு போகலாம், இல்லை கூலி வேலைக்கு நீங்கள் போகலாம், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம். எங்கே நீங்கள் என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் இந்த செய்தியை சொல்லுவது லேசான காரியம். இந்த பெண் சொன்ன செய்தி, இந்த சிறு பெண் சொன்ன செய்தி அந்த நாகமானுடைய குஷ்டரோகத்தை குணமாக்கிட்டு அவள் போய் அங்கே தீர்க்கதரிசி சொன்னபடி யோர்தானில் மூழ்கி எழும்பினான். அவனுடைய சரீரம் முழுமையிலும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவன் அந்த இடத்துல ஒரு அறிக்கை செய்தான். என்ன அறிக்கை செய்தான் தெரியுமா? அந்த தேவனை குறித்து அவன் ஒரு அறிக்கை செய்கிறான். அவன் சொல்லுகிறான், அந்த 15வது வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்பொழுது உமது அடியான் கையில் ஒரு காணிக்கை வாங்கி கொள்ளணும்னு அந்த தீர்க்கதரிசிட்டு அவன் சொல்கிறத பார்க்க முடியும். காரணமாக இருந்தது ஒரு சிறு பெண். அவர் அறிக்கை எடுக்கிறார், பூமியின் மேலெங்கும் வேறொரு தெய்வம் இல்லைன்னு ஒரே ஒரு தெய்வத்தை ஏற்றுக்கொண்டான். அந்த கர்த்தராகிய ஆண்டவரை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தது அந்த சிறு பெண். அவள் அடிமையாக நான் வேலை செய்கிறேனே, என் எஜமான் சாகட்டம்னு நினைக்கல, அவர் ஆண்டவரை அறியணுன்ற ஒரு துடிப்பு அவளுக்குள் இருந்தது. தேவஜனமே, நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். யாருக்காவது எத்தனையோ மக்கள் கட்டப்பட்ட நிலைமையில், வியாதியின் படுக்கையில், எத்தனையோ உலகத்தில் உள்ள புண்ணிய ஸ்தலங்களை தேடி, மந்திரவாதிகளை தேடி, உலகத்தில் உள்ள எல்லா அவங்க போகாத புண்ணிய ஸ்தலங்கள் இல்லாமல் எத்தனை மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணினா குணமாகும்னு சொல்கிற செய்தி கூட எத்தனையோ பேர் சொல்லாமல் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சிறு பெண் சொன்ன செய்தி, அந்த மனுஷன் ஆண்டவரை குறித்து பூமியில் அவர் கர்த்தரை போல வேறொரு தேவன் இல்லை என்று
அவர் விசுவாசித்த ஆண்டோர் பக்கம் வருவதற்கு ஒரு பெரிய காரியமாக மாறினது. ஹல்லேலூயா! நீங்கள் நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவித்து அவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. நான் 2005ஆம் ஆண்டிலிருந்து அதற்கு முன்னாடி ஆண்டவர் அறிந்த ஜனங்கள் நடுவில் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் எங்களோடு திட்டமாய் பேசினார். பயிர் முதிர்ந்தது, அறிவாளை நீட்டி அறுக்க வேண்டிய அறுவடையின் ஆத்துமாக்கள் இருக்கிறது, அறுவடை களத்துக்கு வந்து ஆத்துமா அறுவடை செய்யணும்னு ஆண்டவர் பேசினது நிமித்தம் நாங்கள் புறப்பட்டு கிராமங்கள் தோறும் கைப்பிரதிகளை கொடுத்து தெருக்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணினோம். அந்த நாட்கள் எங்களுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. 2005 இந்த சுவிசேஷத்தை கிராமங்களுக்கு அறிவிக்க ஆரம்பித்தோம். அதற்கு முன்னாடி எல்லாம் கிறிஸ்தவர்கள் நடுவில் ஊழியங்களை செய்து கொண்டிருந்த எங்களுக்கு ஒவ்வொரு கூட்டங்களை நாங்கள் நடத்தி சுவிசேஷத்தை அறியாத கிராமங்களுக்கு கைப்பிரதிகளை கொடுத்து அவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. வந்து கொண்டு ஊழியத்தை முடித்து போகும் பொழுது உள்ளத்தில் கோடி ரூபாய் சம்பாதித்தா கூட அவ்வளோ மகிழ்ச்சி இருக்காது. அவ்வளோ ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஆண்டவரை அறிந்த குடும்பங்களுக்கு ஜெபத்துக்கு போனோன்னு சொன்னால் மனம் சம்மதிக்காது. ஒரு ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கும் நம் தேசத்தில் இந்த ரட்சிப்பை சுவிசேஷமாய் நாம் அறிவிக்க வேண்டும். நாம் பாவத்திலிருந்து எப்படி சமாரியா பெண் வந்து நான் செய்ததையெல்லாம் எனக்கு ஒருத்தர் சொன்னார், அவரை வந்து பாருங்க, அவர் தான் மெசியாவோ. வந்து பார்த்தாங்க, சமாரியாவில் ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டானது. சின்ன பெண் ஆண்டவரை பற்றி அறிவிச்சா தன்னுடைய என்னுடைய மனைவி இடத்துல, நம்முடைய ஆண்டவன் அங்கே போனால் அவளுக்கு ஒருவேளை குணமாக கூடும் என்று சொல்கிற செய்தி அறிவிக்கப்பட்டது. அவர் போய் சுகமாகி ஆண்டவரை தெய்வம் என்று அவர் அறிக்கையிட்டு ஒரே தேவனை பின்பற்றி மகிமைப்படுத்தினதை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் 9ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு மனுஷனுக்கு தேவன் அற்புதத்தை செய்கிறதை பார்க்க முடியும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் அதனுடைய 27 31 முடிய நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவருக்கு பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஆண்டவர் கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்க விசுவாசம் உங்க நம்பிக்கையின்படி ஆக கடவது என்றார். ஹல்லேலூயா! உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் அவங்ககிட்ட சொன்னது இதை நீங்க யார்கிட்டையும் சொல்லாம இருங்க அப்படின்னு தான் சொல்லிவிட்டார். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவ கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். நிறைய பேர் இன்னைக்கு அற்புதத்தை இயற்கைக்கு பார்ப்பட்டதை பெற்ற கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேர் அதை குறித்து பிரஸ்தாபம் பண்ணினாங்கன்னு தெரியல. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை அறிவிக்க வேண்டும். எத்தனையோ அற்புதத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில், கடன் பிரச்சனையில், பாவத்தின் வல்லமையில், வியாதியில் இயேசு சுகமாக்கி இருக்கிறார். இதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் இவங்களுக்கு சொன்னார், சொல்லாதீங்கன்னு சொன்ன பிறகு கூட அவங்க புறப்பட்டு அத்தேசமெங்கும், அந்த 31வது வசனத்தை பாருங்க, அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். நம்ம பண்ணுறோமா? எவ்வளோ பெரிய ஒரு வேதனை. என்ன, எனக்கு ஆண்டவர் சுகம் தந்தார், எனக்கு மட்டும் தெரிந்தால் போதும். நீங்கள் அறிவிக்கும் பொழுது மறுபடியும் அந்த வியாதி வராது. நீங்கள் அறிவிக்காத பட்சத்தில் மறுபடியும் அந்த வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம அறிவிக்கணும், ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய வியாதியிலிருந்து சுகம் தந்தார், இவ்வளோ பெரிய போராட்டத்தின் விடுதலை தந்தாருன்னு அறிவிக்கணும். அது நம்மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அவர் செய்த அற்புதங்களை விவரித்து சொல்ல வேண்டும். மார்க்கு 5ஆம் அதிகாரம் இங்கே நம்ம வாசிக்கும் பொழுது
18, 19 ஆகிய வசனத்தை வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு பிசாசு பிடித்திருந்த ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். அப்படியே அவர் படகில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி ஆண்டவர்கிட்ட கேட்க ஜெபம் பண்றான். ஆண்டவரே உங்க கூடவே நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டிக் கொள்றான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியம் சொல்றான். ஏன்னா அவனிடத்துல நிறைய பிசாசுகள் இருந்தது. லேகியோன், ஆயிரக்கணக்கான ஆவிகள் அவனிடத்தில் இருந்தது. அவைகள் எல்லாம் அவனை விட்டு வெளியே போய் அவன் சங்கிலிகளால் கூட கட்ட முடியாத அளவுக்கு கல்லறைகளில் இருந்து தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்த மனிதன், அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். அவன் ஆண்டவரோடு கூட இருக்க உத்தரவு கேட்டுக்கொள்ளுகிறான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு அவனுக்கு உத்தரவு கொடுக்காம, நீ உன் இனத்தானிடத்துக்கும் உன் வீட்டுக்கு போய் கர்த்தர் உங்களுக்கெல்லாம் நமக்கெல்லாம் இறங்கி நமக்கு செய்தவைகளை எல்லாம் அவன் அறிவி என்று சொன்னார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்ன நாட்டுக்கு அவன் பிரசித்த பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல இருக்கிற பட்டணங்கள், தெக்கப்போலின்னா அந்த இடத்துல பட்டணங்கள் இருந்தது. அந்த தெக்கப்போலி தேசத்துக்கு ரட்சிப்புக்கு கர்த்தர் பயன்படுத்தின ஒரு பாத்திரம் பைத்தியக்காரன், மெண்டல் பிடித்து சங்கிலிகளால் கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்த மனுஷன். அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்து அவன் மூலம் தெக்கப்போலி தேசத்துக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். எத்தனை பிசாசுகளில் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்துருப்பார்ல. நம்மெல்லாம் பெற்றுட்டு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம், சபையில் கூட சொல்ல மாட்டோம், அமைதியாக உட்காந்துக்கிடுவான். எவ்வளோ வேதனையான காரியம். வேதத்தை திருப்பி படித்து பாருங்கள். தேவனிடத்திலிருந்து நன்மை பெற்ற ஜனங்கள் எல்லாம் தேவனை குறித்து பிரஸ்தாபம் பண்ண சொன்னார். இவர் அந்த பயங்கரமான பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற்ற மனுஷனை சொல்றா, நீ உன் ஊருக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் இனத்துக்கு, உன் குலத்துக்கு நீ என்னை பற்றி சொல்லணும்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பினார். அவன் போய் சொன்ன வேளையில் அநேகர் ஆச்சரியப்பட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் சொன்னால் அவங்க சாட்சி அநேகரை ரட்சிக்கும். ஒரு சிறு பெண் சொன்னால், நாகமான் அந்த இடத்தில் ரட்சிக்கப்பட்ட அந்த ஊருக்கு அவன் சுவிசேஷத்தை கொண்டு சென்றான். ஒரு சமாரியா பெண் சுவிசேஷத்தை சொன்ன வேளையில் சமாரியா பட்டணம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோர் பக்கம் திரள் கூட்டம் திரும்பினது. நம்ம சொல்லாத பட்சத்தில் ஊர் ரட்சிக்கப்படாத இரத்தப்பழியை என் கையில் ஆண்டோர் கேட்பார். எவ்வளவு அற்புதத்தை பெற்றும் நாம் இன்னும் ஆண்டோருடைய அன்பை அறிவிக்காமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு சாபமான காரியம். தேவ சமூகத்தில் நாம் சுவிசேஷத்தை நாளுக்கு நாள் ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், இந்த பகுதியில் பயங்கரமான அந்த தேசத்தை முற்றுகையிட்டு ஜனங்கள் வெளியே வர முடியாதபடிக்கு பஞ்சம் தேசத்தில் தலைவிரித்து ஆடுகிறது. இங்கே குஷ்டரோகிகள் சிலரை குறித்து 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 4 குஷ்டரோகிகளை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்ம வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். குஷ்டரோகிகளாகிய 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்னன்னு சொல்லி அவங்க போய் யுத்தம் நடக்கிற களத்தில் போய் பார்க்க அவங்க போகிறாங்க. இவங்க அழுகின கால்களோடு தொழுநோயாளிகள் நடக்கிறதை பார்த்ததும் தேவன் சீரிய இராணுவத்துக்கு பெரிய இராணுவத்தின் ரதங்களின் இரைச்சலை கட்டளையிட்டார். அப்பொழுது இந்த தேவனை அறிந்த ஜனம் மற்ற நாட்டு ராஜாக்களை கூலி பேசி நம்மை அவங்க எதிர்க்க வருகிறார்கள் என்று சொல்லி அவங்க கூடாரத்தை எல்லாம் பேர்த்துட்டு ஓடிட்டாங்க. இவங்க போய் அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது, அந்த 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் இந்த ரட்சிப்பை அறிவிக்காமல் இருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும்.
அவங்களுக்கு அன்னைக்கு அந்த தேசத்து ஜனம் பஞ்சத்தில் இருந்தார்கள். இன்னைக்கு சுவிசேஷமாகிய பஞ்சம் தேசத்தின் நிறைய நாடுகளுக்குள் கதவுகளை அடைத்து வருகிறது. 25 ஆண்டுக்கு முன் இருந்த திறந்த வாசல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, இன்னைக்கு வட இந்தியாவில் இல்லை, கம்மி. ஆனால் அந்த நாட்களில் கிராமங்கள் திறந்து கிடந்துச்சு, சுவிசேஷ வாசல் அடைப்பட்டு வருகிறது. இந்த குஷ்டரோகிகளுக்கு நல்ல உணவு கிடச்சிச்சு. அவங்க அதெல்லாம் எடுத்து நிறைய காரியத்தை தங்களுக்காக சேவ் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு குற்ற மனசாட்சி. அவங்க சொல்கிறாங்க, ஒருவரை ஒருவர் அவங்க நோக்கி, நாம் செய்வது நியாயம் இல்லை, நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருப்பது நியாயம் அல்ல. அவங்க இந்த நற்செய்தியை அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாக இருந்தால் பொழுது விடியும் பொழுதே குற்றம் நம்மேல சுமரும் என்ற ஒரு குற்ற மனசாட்சி அவங்கள குத்துகிறது. இன்னைக்கு ஆண்டவருடையத்திலிருந்து நிறைய நன்மையை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் குழந்தைகள் படித்து இந்த அளவுக்கு முன்னேறுவதற்கு ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணியிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருப்பதற்கு மிஷினரிகளுடைய தியாகத்தின் கல்வி உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறது. அவங்க அறிவித்த தேவனுடைய சுவிசேஷம் உங்களை நீதிமான்களாய் நிறுத்தி இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட நிறைய நன்மைகளை பெற்றிருக்கிற நாம், இவ்வளோ நன்மை பெற்ற நாம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காமல் மௌனமாக அதற்காக ஜெபிக்கிறதோ, அதற்காக கொடுக்கிறதோ, அதற்காக தோள் கொடுத்து தாங்கிறதோ, இல்லை சபையிலிருந்து நீங்களே புறப்பட்டு போய் அதை அறிவிக்காமல் இருப்பதோ, அது பெரிய குற்றமுங்க. இந்த குஷ்டரோகிகள் உணர்த்தப்பட்டாங்க, நம்ம இப்படி நம்ம மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருந்தால் இது நல்லா இல்லை, குற்றம் நம்ம மேலே சுமரன்னு சொல்லி போய் அவங்க அறிவித்தாங்க. நிறைய ஜனங்கள் வந்து அந்த அந்த மகா பெரிய விருந்தை அவங்க கொண்டாடினாங்க. பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய தேவனுடைய திருமணமான மகா பெரிய ஆண்டவருடைய கல்யாணம் அழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பு எல்லாருக்கும் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்ட அவங்க எல்லாம் அதில் பங்கு பெற்று நித்தியத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்க. இல்லைன்னா அந்த குற்றம் நம்ம சுமரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அந்த 9வது வசனம் ரொம்ப முக்கியம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற நீங்கள் செய்கிறது நியாயம் அல்ல. எவ்வளோ பெரிய நன்மையை நீங்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றிருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவருடைய அன்பை அறியாத ஒரு ஜனத்துக்காவது சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருப்பது அது பெரிய சாபமாக மாறிவிடும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தியை அறிவிக்கும் நாள். இந்த நாளிலிருந்து நற்செய்தியை அறிவிக்க ஆரம்பிங்க. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்க ஆரம்பிங்க. அவருடைய அன்பை மற்றவங்களுக்குள்ள சொல்ல எப்படியாவது சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் வீட்டுக்கு செய்தித்தாள் போடுற ஆள் வர்றார், பால்காரர் வர்றார், உங்கள் வீட்டுக்கு எத்தனையோ நபர்கள் வர்றாங்க. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், உங்கள் ஊர் ரட்சிக்கப்படணும், தெரு ரட்சிக்கப்படணும். ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க. சொந்தக்கார வீட்டுக்கு போன அந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லணும்னு போங்க. நண்பர்கள் வீட்டுக்கு போன சுவிசேஷத்தை சொல்லணும்னு போங்க. வேதம் சொல்லுகிறது, நற்செய்தியை அறிவிக்க நாள் நாம் மௌனமாக இருந்தால் பொழுது விடியும் மட்டும் நாம் குற்றம் நம்மேல் சுமரும். நம்ம இன்னும் காத்திருந்தா குற்றம் நம்மேல் சுமரும். நம்ம அதனால நற்செய்தியை நாம் அறிவிக்க வேணும். இந்த 4 குஷ்டரோகிகளும் அந்த நல்ல செய்தியை அரண்மனையில் இருந்தவங்களுக்கு அறிவித்தாங்க. அநேகர் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நீங்கள் சொல்கிற செய்தி ஒரு தெக்கப்போலியை மாற்றினது போல, ஒரு சமாரியாவை மாற்றினது போல, ஒரு சீரிய தேசத்தின் படைத்தலைவனாகிய நாகமான் மூலம் அந்த சீரிய தேசத்தின் படைக்குள்ள சுவிசேஷம் போவதற்கு ஒரு சிறு பெண் காரணமாக இருந்தாள். ஹல்லேலூயா! ஆண்டவர் எவ்வளோ பெரியவர்ல. பாலியாங்கி சோவுக்கு சுவிசேஷத்தை சொன்னது ஒரு சிறு பெண் என்று சொல்லப்படுகிறது. அவள் ஆண்டவருடைய அன்பை திரும்ப திரும்ப அந்த புத்த நம்பிக்கையில் இருந்த அந்த மனுஷனுக்கு சொன்னதுனால மறிக்கும் பொழுது பல லட்சம், 10 லட்சம், 30 லட்சமாக மாறின திருச்சபையின் ஒரு போதகராக அவர் இருந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. தேவச்சனமே, நீங்களை நான் அறிவிக்கிற சுவிசேஷம் ஏதோ ஒரு மூலையில் ஒரு மனுஷனை ரட்சித்து கர்த்தருக்கு நேராக திருப்புகிறது. மறக்காதீங்க. இன்றைக்கி நிறைய பேர் அந்த காரியத்துக்கு கடமையற்றவர்களும் மறந்தவர்களும், எனக்கென்ன, நான் வாழ்ந்து நான் மாத்திரம் நான் பரலோகம் போனால் போதுன்ற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. இருந்தால் குற்றம் நம்ம மேல் சுமரும். இது உங்கள் மேல் விழுந்த கடமை. இதை நாம் அறிவிக்க வேண்டும். லூக்கா 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால் இங்கே ஒரு நல்ல செய்தி மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. அவர்கள் என்ன செய்தாங்கன்னு தெரியுமா? அவங்க 17வது வசனம் சொல்லுது, கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணுகிறார்கள். இயேசுவை குறித்து அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை முதல்ல போய் அவங்க பார்த்தாங்க.
பார்த்து அதன் மூலம் அவங்க பெற்ற சந்தோஷத்தையும் ரட்சிப்பையும் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க பிரசித்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம ஆண்டவரை குறித்து பிரசித்தம் பண்ணுகிறோமா? ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டினாலும் ஆண்டவர் பிரியப்பட மாட்டார். கர்த்தராகி ஆண்டவர் அறிந்து உணர்ந்திருக்கிறத குறித்து நீங்கள் மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது, அவரை குறித்து மேன்மை பாராட்டுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. இது நம்மேல் விழுந்த கடமை. எல்லாரும் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறீங்க. எல்லாரும் கண்களை மூடி. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. நாம் மௌனமாக இருந்தால் குற்றம் நம்மேல் சுமர்ந்து ஆண்டவர் சொல்கிறார். தேவ ஜனமே, திருச்சபையில் அடிக்கடி உங்கள் மேல் மழை பெய்யலாம், உங்கள் மேல் ஆண்டவர் கற்களை புறக்கி இருக்கலாம், உங்களுக்கு வேலி அடைச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் அதற்கேற்ற பலனை ஆண்டவர் கொடுக்கலன்னா வேதம் சொல்லுகிறது, சபிக்கப்படுதல் அதனுடைய முடிவு, சுட்டரிக்கப்படுதல் அதனுடைய முடிவாக மாறிவிடும். நீங்கள் தேவனிடத்திலிருந்து அநேக அற்புதங்களை பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் வந்து கண் தெரியாத ஆட்கள் வந்து சுகம் பெற்றாங்க. அறிவிக்காதுங்கன்னு சொன்னார். ஆனால் அவங்க போய் அந்த ஊரெல்லாம் போய் பிரஸ்தாபம் பண்ணினாங்கன்னு வசனம் சொல்லுது. நம்ம அறிவிக்கிறதே இல்லையே. ஆண்டவரை பற்றி சொல்லணும். சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, அவரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள், நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ரட்சிப்பை சுவிசேஷமா நீங்கள் அறிவிக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் அறிவிக்கிறதா? இல்லை உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் புறப்பட்டு போகிறாருன்னா அவரை தடுக்கிறீங்களா? தேவஜனமே, இதோ அறுப்பு மிகுதி, வேலையாள் கொஞ்சம் எஜமான நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொன்ன சத்தம் வீடுகளை நோக்கி வருகிறது. நீங்கள் பெற்ற ரட்சிப்பை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லாவிட்டால் குற்றம் உங்கள் மேலே சுமரும். ஒரு சிறு பெண், நீங்கள் அடிமை வேலை மாதிரி ஒரு வேலையில் இருக்கலாம், அங்கே கூட நீங்கள் சுவிசேஷம் சொல்ல முடியும். சின்ன பிள்ளைய நீங்கள் சொல்லலாம், ஸ்கூலுக்கு போகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் வயது வரம்பின்றி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அறிவிக்க முடியும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வல்லமை உங்களை நெருக்கி ஏவுகிறது. உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த சுவிசேஷத்தை நான் அறிவிக்கணும், எனக்கு எப்படி செய்யணும்னு தெரிய மாட்டேங்குது, நான் ஊழியத்துக்கு போகணும் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை கைட் பண்ணுவார். தேவனுடைய வல்லமை பெரியது. ஹல்லேலூயா. சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாக மாற வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்றே எங்கள் சுமையாய் மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. தேவஜனமே, நீங்க பாவத்தின் சமாரியா பண்ண போல விடுதலை பெற்றிருக்கலாம். சமாரியாவை ரட்சிக்கப்பட அந்த பெண் பயன்படுத்தப்பட்டாள். நீங்க பெற்ற பாவத்தின் விடுதலையை மற்றவங்களுக்கு சொல்றீங்களா? ஒருவேளை நீங்க வியாதி நின்று சுகம் பெற்றிருக்கலாம், நகமானை போல, குருடர்களை போல. மற்றவங்களுக்கு நீங்க சொல்றீங்களா? ஒருவேளை தேவஜனமே, நீங்க ஒரு குஷ்டரோகிகளை போல அவங்க வந்து போய் அவங்க நிறைய சந்தோஷமாக அனுபவிக்க எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்காம இதை நம்ம மாத்திரம் அனுபவிச்சுட்டு இருந்தா குற்றம் நம்ம மேல் சுமரும் என்று அவங்க போய் அறிவிச்சாங்களே. நீங்க அறிவிக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து ஒரு விஷயம் கூட, சுவிசேஷ பாரம் ஒன்று எங்கள் சுமையா மாற வேண்டும். சொல்லுங்க. சுவிசேஷ பாரம் ஒன்று எங்கள் சுமையாய் மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். எங்கள் தேச எல்லை எங்கோ உந்தன் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியானவனுக்கே. இதோ நான் நின்று பிரசங்கிக்கிற இந்த இடம் கூட சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தம் தேவனுடைய திருச்சபையாய் மாறி இருக்கிறது. ஒரிசாவில் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி போன பகுதிகள் இன்றைக்கு ஆராதனை ஸ்தலங்களாய் மாறி இருக்கிறது. ஆண்டவருக்காக ஊழியர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, தேவ ஜனமே, நீ ஆண்டவருக்கு எழும்ப விரும்பினால் உன்னை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மை மற்றவங்களுக்கு அறிவி. இதோ அக்கினி வருகிறது, உனக்குள் ஒரு எழுப்புதல் வருகிறது. உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆண்டவரே நன்றி அப்பா, பிரயோஜனமான நான் நீரே கிரியை செய்யும். இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அநேகரை எழுப்பும், அநேகரை எழுப்பும். ஆண்டவரே உதவி செய்யும், உதவி செய்யும், உதவி செய்யும். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். வியாதியோடு இருக்கிறவர்களை சுகமாக்கும், கட்டுகள் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும், கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும். குடும்பங்களில் கணவன் மனைவி ஐக்கியங்கள் பெருகட்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே ஐக்கியங்கள் பெருகட்டும். ஆண்டவரே தற்கொலை எண்ணங்கள் மாறட்டும், கொள்ளை நோயின் தாக்கம் வராதபடி காத்துக்கொள்ளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவேளை சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் இருக்கிறது, எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியலன்னு நீங்க விரும்பினா நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாட்டிலானாலும் வட இந்தியாவிலானாலும் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க உங்களுக்கு ஆண்டவர் வழிகாட்ட எங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். காட் பிளஸ் யூ.